இப்போ உங்களுக்கு வீடியோவை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கியிருக்கும் இது என்ன சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோன்றது. அதாவது இந்த சின்ன பிள்ளைகள், சிறார்கள், இந்த குழந்தைகளுடைய இந்த போன் பாவனை, அவர்கள் போன் பார்க்குற வீதத்தை வந்து குறைக்கணும். உண்மையாவே அத வந்து அவர்கள் பார்க்குறது எல்லாத்தையுமே வந்து தடுக்கணும்ன்றதுக்காக வந்து ஒரு ஆசிரியர் ஒரு வளாகம் வந்து என்ன செஞ்சிருக்குதுன்னு சொன்னால், அந்த மாணவர்களுக்காக ஒரு வித்தியாசமான முறையில ஒரு பிள்ளைய ஒண்ண தேர்ந்தெடுத்து, அதுக்கு ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வந்த மாதிரி ஏதோ ஒரு செட்டப் பண்ணி, அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள வந்து ஃபோன் வேணாம், எனக்கு ஃபோன் தேவையில்ல. இத பார்க்கிறதால வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது, மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது என்று வந்து ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமா தான் இந்த காணொளி எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா உண்மையா இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இது ஒரு பாடசாலை சமூகம் தான் செய்திருக்கிறார்கள். ஆ ஆனா உண்மையாவே இந்த குழந்தைகள் வந்து ஃபோன் பாவனை அதிகமா பயன்படுத்துறதுக்கான காரணம் அடித்தளம் எங்க இடப்படுதுன்னு சொன்னா, நம்மள்ல தான் இடப்படுது. நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து இந்த ஆரம்ப கட்டத்திலேயே சின்ன சின்ன பிள்ளைங்க அதுவும் குறைஞ்சது ஒரு 8 மாதம் 9 மாதம் அதாவது ஒரு பிள்ளை வந்து அதில் பார்வை நிலையை வந்து சரியாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணால் அந்த பருவத்திலேருந்து எல்லாருமே பிள்ளைக்கு வந்து ஃபோனை கொடுக்குறோம். ஃபோனை கொடுத்து அது என்ன செய்யும் பிள்ளை அது அதில் பாட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை அது உன்னிப்பாக பார்க்குது. சரி அதில் மூளைக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாத்தையுமே வந்து செயல்திறன் வந்து இழுத்து கொடுக்குற காரணத்தால் பிள்ளை தொடர்ச்சியாக பார்க்குது. அதனால் உண்மையாகவே பிள்ளைக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு விதமான வருத்தங்கள் வியாதிகள் வாரத்துக்கான அதிகமான அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லி நிறைய ஆய்வாளர்கள் டாக்டர்ஸ் மாதிரி எல்லாருமே சொல்லி கொண்டிருக்காங்க. உண்மையாக வந்து இப்போ அவங்க காட்டின மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, நரம்போட சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது, தொடர்ச்சியாக அதோட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வருது. எனவே ஆசிரியர் குழாத்தினர் இப்படியான ஒரு நடவடிக்கையை செய்து இந்த குழந்தைகளுக்காக ஒரு விழிப்புணர்வு செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த பிள்ளைகளுக்கு மொபைல் ஃபோனை கொடுக்குறது அதிலிருந்து தவிர்த்து எப்படி பாதுகாக்கணும்ன்றதை நம்ம தான் பிளான் பண்ணியே செஞ்சு கொள்ளணும். எனவே இந்த காணொலியை வந்து பகிர்ந்து விடுங்க. கட்டாயம் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபோன் பாவனையை வந்து கொடுக்காதீங்க. உண்மையாக அது பின் விளைவில் இப்போ நம்ம வந்து நம்மளோட வேலை சௌகரியங்களையும் வேலை பழக்களை குறைக்கிறதுக்காக வந்து நம்ம மொபைல் ஃபோனை ஒரு தாயார்களும் தந்தையார்களாம் கொடுத்து போட்டு ஒரு சோஃபாவில் ஒரு கதிரையில் பிள்ளையை தூக்கி வச்சுட்டு போனால் அந்த பிள்ளை வந்து பால் போத்தலும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஒரு சாப்பாடு தேவையில்லை, அந்த பிள்ளை சும்மா பார்த்துட்டு இருக்குது. ஆனால் விளைவு வந்து பின்னுக்கு இருக்குது, அதையும் நம்ம தான் சுமக்க வேண்டியிருக்கும். சரி, அதனால் இந்த ஃபோன் பாவனையை எவ்வளவு தூரம் குறைச்சி ஒரு பிள்ளையை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு பிள்ளையாக நம்ம வளர்த்தெடுக்கலுமோ அதுக்குரிய முயற்சி செய்யுங்க. இதை வந்து தவிர செய்வது இந்த காணொலி வந்து பகிர்ந்து விடுங்க.